திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம குலச்சிறை நாயனாரோட வரலாறை பார்க்க போகிறோம். குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டில் மணமேற்குடி அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தார். அவர் பிறக்கும்போதே சிவனோட அருள் பரிபூரணமாக அவருக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிறந்த சிவபக்தர். அவங்க குடும்பமே சிவபெருமான ரொம்ப உயர்வாக நினச்சி வணங்கிட்டு வந்த குடும்பம் தான் குலச்சிறை நாயனரோட குடும்பமும். அவர் சின்ன பிள்ளையிலேயே ரொம்ப ஒழுக்கமானவரும் அறிவானவராகவும் இருந்தார். அதனால் அந்த பாண்டிய நாட்டு அரசனான கூன் பாண்டியன் நம்ம குலச்சிறை நாயனாரை முதலமைச்சராக பதவியை கொடுத்து அவர் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா ராஜாலாம் ரொம்ப அறிவாளியை தான் முதலமைச்சராக வச்சுப்பாங்க. எந்த ஆலோசனையாக இருந்தாலும் அவர்கிட்ட கலந்து ஆலோசித்த அதுக்கப்புறம் தான் முடிவே எடுப்பாங்க. அதனால தான் ஒரு சிறந்த அறிவாளியான நம்ம குலச்சிறை நாயனாரையும் கூன் பாண்டியன் முதலமைச்சராக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சைவம் கம்மியாகவும் சமண சமயம் வளர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம குலச்சிறை நாயனாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம குலச்சிறை நாயனார் சிவபெருமான் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தார். சிவனடியாரை பார்த்தா இவரே போய் ஒருத்தர் வந்தாலும் சரி, இல்லை நிறைய பேர் வந்தாலும் சரி, இவரே போய் எதிர்கொண்டு வரவேற்று வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்புவார். அந்த அளவுக்கு சிவனடியார் மேலே அளவு கடந்த பக்தி, அன்பு, மரியாதை எல்லாம் வச்சுருந்தார். சிவபெருமான் மேலே ஒரு தீராத காதல் வச்சுருந்தார். சிவபெருமான் தான் அவருக்கு எல்லாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனாலும் பாண்டிய நாட்டில் சைவத்துக்கு பதிலாக சமண சமயம்தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டுக்கு மருமகளாக பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியார் வராங்க. அவங்களும் ஒரு சிறந்த சிவபக்தர். அவங்க பாண்டிய நாட்டில் பார்க்கும்போது சைவம் அப்படியே அழிஞ்சிட்டு போகிற மாதிரியும் சமண சமயம் வளர்ந்துக்கிட்டு போகிற மாதிரியும் இருந்த நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த நாட்டு ராஜாவாகிய அந்த கூன் பாண்டியனுமே சமண சமயத்தை சேர்ந்தவங்க தான். சமண குருமார் என்ன சொன்னாலும் கண் மூடிட்டு செய்கிறவர் தான் அவரும். அதனால் மங்கையர்க்கரசியாரால் ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மங்கையர்க்கரசியாரும். இந்த சூழ்நிலையில் நம்ம குலச்சிறை நாயனார் தான் மங்கையர்க்கரசியாருக்கு பெரும் உதவியாக இருந்தவர். மங்கையர்க்கரசியார் என்ன சொன்னாலும் அது செய்வார். ஏன்னா நம்ம குலச்சிறை நாயனாருக்கும் சமண சமயம் தோற்று சைவம் வளரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் மங்கையர்க்கரசியார்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சைவ சமயம் வளர்கிறதுக்காக என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் பெரும் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் மங்கையர்க்கரசியாரும் பக்கத்தில் இருக்கிற திருமறைக்காடுங்கிற தேவாரண்யத்தில் திருஞான சம்பந்தர் தங்கியிருக்காரு. நீங்கள் போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க. அவர் வந்தால் மட்டும்தான் நம்ம சைவம் இங்கே தழைத்தோங்கும். இல்லைனா பாண்டிய நாட்டில் சைவம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும், சமணம் தான் வளரும். நீங்கள் முதல்ல போய் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி மங்கையர்க்கரசியார் சொன்ன உடனே நம்ம குலச்சிறை நாயனாரும் கிளம்பி திருமறைக்காட்டுக்கு திருஞான சம்பந்தரை வணங்குறாரு. திருஞான சம்பந்தரை பார்த்தோன்னே அவருக்கு அளவு கடந்த ஒரு பக்தி வந்துடுது. அதனால் ரொம்ப பாசமாக பரிவாக திருஞான சம்பந்தரை வணங்கி கேட்டுக்கிறாரு. இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த பாண்டிய நாட்டில் சமண சமயம் வளர்ந்துட்டும் சைவ சமயம் அப்படியே அழிஞ்சிட்டும் போயிட்டுருக்குது. இதை பார்க்க முடியல, என்னாலையும் பார்க்க முடியல. எங்கள் நாட்டு ராணியான பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியாரையும் பார்க்க முடியல. நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த சமண சமயத்தை தோக்கடிச்சு சைவத்தை வளர வைக்க முடியும். அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்ம குலச்சிறை நாயனார் அவ்வளோ பாசமாக நம்ம ஞான சம்பந்தர்கிட்ட கேட்கறதுனால ஞான சம்பந்தரால் மறுக்க முடியல, சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அப்பர் பயப்படுறாங்க. வேணாங்க, இப்போ நாளும் கோலும் சரியில்லை, அதில் அந்த சமணர்கள்லாம் ரொம்ப பொல்லாதவங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியும், இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பர் ஞான சம்பந்தரை தடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஞான சம்பந்தர் அடியாரை நாளும் கோலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கோளறு பதிகம் பாடிட்டு நம்ம குலச்சிறை நாயனார் கூட பாண்டிய நாட்டுக்கு வராங்க. அங்கே அந்த சமணர்களெல்லாம் வாதத்தில் வென்று சைவத்தை தழைத்தவங்க செய்கிறாங்க. இப்படி தான் நம்ம குலச்சிறை நாயனார் நிறைய சைவம் வளர்கிறதுக்காக ரொம்ப பெரிய உதவியாலாம் இருந்திருக்காரு. அவர் எப்பவுமே சிவபெருமானை நினச்சிக்கிட்டு
சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறதுல சிறந்து விளங்கினார். சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் கூட சரி, சிவனடியார்கள் கெட்டவராக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் சிவனடியார் மாதிரி நடிக்கிறாங்கல்ல, அவங்களா இருந்தாலும் சரி, இவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. தினதே திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு யார் சிவனடியார் மாதிரி வந்தாலும் அவங்கள உண்மையான சிவனடியாராகவே நினச்சி அவங்களுக்கு தொண்டு செய்கிறதுல சிறந்து விளங்கினார். அப்புறம் அவங்கக்கிட்ட வந்த சிவனடியார்கள் 4 வகை குலத்தில் எந்த குலத்தவராக இருந்தாலும் சரி, அந்த குலத்திலிருந்து நீங்கியவராக இருந்தாலும் சரி, அப்புறம் நலங்கள் உடையவராக இருந்தாலும் சரி, தீமைகள் மிக செய்பவராக இருந்தாலும் சரி, சிவபெருமான் மீது அன்பு கொண்டவராக இருந்தால் போதும், ஆனால் அவரை வணங்கி போற்றும் இயல்புடையவராக குலச்சிறை நாயனார் விளங்கினார். இப்படியே சிவனடியாருக்கு அவரோட வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்துக்கிட்டு சிவபெருமானே நினைச்சிட்டு வாழ்ந்தவர் தான் நம்ம குலச்சிறை நாயனார். பெருநம்பி குலச்சிறை தம் அடியார்க்கும் அடியேன் வணக்கம்.